வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட பத்தியும், அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அத நான் பார்த்துக்கட்டுமான்னு கேட்க ஆரம்பிக்க, நிதிஷ் அது எதுக்கு உனக்குன்னு மூஞ்ச காமிச்சிடுறாரு. ஆனா சுதாகர் பாயிண்ட்ட புடிச்சிடுறாரு. உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அப்படின்னு கேட்க, அம்மா எதுவும் சொல்லலங்கிறாங்க இனியா. நம்ம ரெஸ்டாரண்ட் அது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு உங்க அம்மா எதுவும் சொன்னாங்களா? அப்படின்னு சுதாகர் கேட்க, இல்ல அங்கிள். அம்மாவும் நானும் இத பத்தி பேசவே இல்ல. எனக்கா தான் தோணுச்சு. அப்படின்னு இனியா சொல்ல, திடீர்னு எப்படி தோணுச்சுன்னு சுதாகர் கேக்குறாரு. வீட்ல இப்படியே சும்மா இருக்க போர் அடிக்குது. அப்படின்னு இனியா சொல்ல, இப்பதானேம்மா நீ ஹனிமூன் போயிட்டு வந்த. அடுத்தடுத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் விருந்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க. பிஸியா தானே இருக்க. இருந்தாலும் உனக்கு போர் அடிக்குதா? அப்படின்னு சந்திரிகா கேட்க, நிதிஷ் வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நிதிஷ் வேலையில ஜாயின் பண்ணிருவாரு. அப்புறம் நான் சும்மா தானே இருக்கணும் அப்படின்னு இனியா சொல்ல, சுதாகர் அப்படியே கீழ்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா நான் வீட்ல தானே இருக்கேன். ஒரு நாள் கூட நான் போர் அடிக்குதுன்னு சொன்னதே இல்ல. உனக்கு அதுக்குள்ள போர் அடிக்குதா? போர் அடிக்குதா? டிவி பாரு, இல்லனா ஷாப்பிங் போ. அதுவும் இல்லனா உன் ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு கூப்பிட்டு கெட் டுகெதர் பண்ணு அப்படின்னு சந்திரிகா சொல்ல, இல்ல ஆன்ட்டி அது அப்படின்னு இனியா ஏதோ சொல்ல வர, இங்க பாரு, இதுவரைக்கும் இவங்க 2 பேர்கிட்ட நான் பிசினஸ பத்தி பேசினதே இல்ல. என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கூட கேட்டதே இல்ல. நீ என்னடான்னா பிசினஸ பாத்துக்கவான்னு கேக்குற. இந்த வீட்ல அதெல்லாம் பழக்கமே இல்ல இனியா அப்படின்னு சந்திரிகா சொல்ல, நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு நிதிஷ். இது சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசு. பிசினஸ் வேலைன்னு யோசிச்சு கவலைப்பட நாங்க இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம்னு சுதாகர் சொல்ல, இல்ல நான் இன்னும் என்னோட ஜேர்னலிஸ்ட் வேலையை இன்னும் ரிசைன் பண்ணல. லீவ்ல தான் இருக்கேன். அப்போ அந்த வேலைக்காச்சும் போகட்டுமான்னு இனியா கேக்குறாங்க. சந்திரிகாவும் நிதிஷும் அதிர்ந்து போய் என்னடான்னு பாக்க, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம். அவன் அத்தைக்கு துணையா வீட்லயே இருமாங்கிறாரு சுதாகர். இல்ல அங்கிள் அப்படின்னு இனியா ஏதோ ஆரம்பிக்க, பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்காத. அப்பா ஏதாவது சொன்னா சரின்னு கேட்கணும். புரியுதா? அப்படின்னு வேகமா எழுந்து நின்னு நிதிஷ் கத்துறாரு. இனியா அமைதியா பாக்க, நிதிஷ் உட்காருன்ற மாதிரி அவங்க அப்பா ஜாட காட்ட, நிதிஷ் அமைதியாயிடுறாரு. சரிங்க அங்கிள் அப்படின்னு இனியா சொல்ல, நிதிஷ் உட்கார்றாரு. இனியா கொஞ்சம் வேகமாவே அங்கிருந்து எழுந்து போயிட, என்னடா வேலைக்கெல்லாம் போறேன்னு சொல்றாங்கறாங்க சந்திரிகா. எனக்கும் தெரியலம்மா அப்படின்னு நிதிஷ் சொல்ல, அவங்க அம்மா தான் பின்னாடி இருந்து ஏதேதோ சொல்லி இவ மனச மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நீ அவள கவனமா கவனி. அவங்க அம்மா எந்த தப்பான எண்ணத்தையும் அவ மனசுல புகுத்தாம இருக்க மாதிரி பாத்துக்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, நான் பாத்துக்கிறேங்கிறாரு நிதிஷ். பாக்யாவும் செல்வியும் ரொம்ப விறுவிறுப்பா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு சர்வ் பண்ண போதுமாங்கிறாரு செல்வி கிட்ட. அப்போ செழியன் அங்க வந்து பைக்கை நிறுத்திட்டு உள்ளர பாத்துக்கிட்டு இருக்காரு. செல்வி கொஞ்சம் அடுப்ப பாத்துக்கோ, சிம்ல தான் வச்சிருக்கேன் பாத்துக்க. நான் இதோ வந்துடுறேன்னு கஸ்டமர் கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்க பாக்யா. அவங்க பணத்தை வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்ல வரோன்னு சொல்லிட்டு 2 லேடிஸ் கிளம்புறாங்க. அடுத்து பாக்யா ஒருத்தவங்களுக்கு சாம்பார் போட போதுமாங்கிறாரு. போதுமா அப்படின்னு அடுத்த டேபிளுக்கு போறாங்க பாக்யா. அத டேபிள்ல வச்சுட்டு அவங்க நிமிர்ந்து பார்க்க வெளியே செழியன் நிக்கிறாரு. வேர்வையை தொடச்சிட்டே இருந்த பாக்யா அப்படியே ஒரு சிரிப்புக்கு மாறி, செழியா வா, உள்ள வா, வாடா, உட்காரு வா, வா, உட்காரு வான்னு ரொம்ப பிரியமா கூப்பிட்டு கல்லாச்சார்ல உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு அவர் சொல்ல, உட்காருடா அப்படின்னு கைய பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. என்னடா திடீர்னு வந்திருக்கேன்னு பாக்யா கேட்க, சும்மாதான் அப்படிங்கிற செழியன் அம்மாவை பார்த்துட்டு உள்ள இருக்க செல்விய பார்க்க, செல்வி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. தலைய குனிஞ்சுக்கிறாங்க. வழியிற வேர்வைய தொடச்சிட்டு இருக்க பாக்யா கிட்ட, அம்மா நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறன்னு செழியன் கேக்குறாரு. இத கேக்கதான் நீ இங்க வந்தியா அப்படின்னு பாக்யா கேட்க, வேற ஏதாவது ஒரு நல்ல இடத்துல பிசினஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு செழியன் சொல்ல, அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். நீ என்ன சாப்பிடுறன்னு சொல்லு அப்படின்னு பாக்யா கேட்க, எனக்கு ஒண்ணு வேண்டாங்கிறாரு செழியன். ஓ, சின்ன ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ அப்படின்னு பாக்யா கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு செழியன் சொல்ல, சரி காஃபி போட்டு எடுத்துட்டு வரவான்னு கேக்குறாங்க. அப்படின்னு செழியன் தலையாட்ட, இருன்னு ஸ்டவ் கிட்ட போறாங்க பாக்யா. அப்போ ஒரு லேடி, அக்கா பார்சல் ரெடியான்னு வந்து கேட்க, இதோ ஒரு நிமிஷம் இருங்கன்னு அவங்க சரிக்கான்றாங்க. பாக்யா உள்ளர போய் 2 பார்சல் எடுத்துட்டு வந்து அந்த கையில கொடுத்துட்டு, இருங்க வரேன் அப்படின்னு கல்லா கிட்ட வர, அவங்க இந்தாங்கன்னு பணம் கொடுக்குறாங்க. ஆ, அத போட்டுரு அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை செழியன் கிட்ட கொடுத்துட்டு தேங்க்யூங்கிறாங்க பாக்யா. இருடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு உள்ளர போற பாக்யா ஒரு டம்ளரோட செழியன் முன்னாடி வந்து இந்தான்னு நீட்டுறாங்க. இந்தாடா பார்த்து சூடா இருக்குன்னு டேபிள் மேல வைக்க, ஏமா வேலைக்கு யாரையாவது வச்சுக்கலாம் இல்லன்னு கேக்குறாரு செழியன். ஆகாஷ் அப்பப்ப வந்து ஹெல்ப் பண்றான்டா.
அத தவிர வேறு யாரையும் வேலைக்கு வச்சுக்கிறத பத்தி இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி நீ காஃபி சாப்பிடு, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அப்படிங்கிற பாக்யா செல்வி கிட்ட வந்து, செல்வி அந்த பார்சல கட்டு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சட்டுன்னு உள்ளர நுழையிறவங்க மேல அவங்க பார்வை போகுது. அங்க கவுன்சிலர் அவங்க அல்ல கைங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. பாக்யாவும் செல்வியும் ஒருத்தர் ஒருத்தர் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கப்போ உள்ளர வர்ற கவுன்சிலர் அங்க சாப்பிடுற ஒருத்தர்கிட்ட வந்து சொடக்கு போட்டு ஏய் போ அப்படின்னு சொல்ல அவர் தட்டை எடுத்துக்கிட்டு பேசாம வேற டேபிளுக்கு போயிடுறாரு. 3 ஜந்துக்களும் வந்து டேபிள்ல உட்காருது. வணக்கங்க மேடம், லேட்டா வர்றேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, தான்னு 8 மணிக்கு வந்துட்டேன் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, காஃபி எடுத்து குடிக்கிற செழியன் என்ன இதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. சாப்பிட என்ன இருக்குன்னு அவர் கேட்க, இட்லி தோசை சப்பாத்தி இருக்குங்கிறாங்க பாக்யா. தினமும் இதுதான் மெனுவா? 3 பேருக்கும் சூடா இட்லி எடுத்துட்டு வாங்க, உடனே எடுத்துட்டு வாங்க. அப்புறம் மாவு இல்ல, சட்னி இல்லன்னு கதை சொல்லாதீங்கன்னு அதிகாரமா பேச பாத்துக்கிட்டே இருக்காரு செழியன். போங்க மேடம்னு அவரு சொல்ல பாக்யா உள்ளர போறாங்க. அப்போ ஜிம்முக்கு போறேன் முட்டை வேணும்னு அழுதுகிட்டு இருந்த அல்லக்கையி, அண்ணே நம்ம ஏரியால எத்தனையோ ஹோட்டல் இருக்கு, சிக்கன் மட்டன் விதவிதமா சமைச்சு போடுற ஹோட்டல்லாம் இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, ஏய் நல்ல ஹோட்டலு நான்வெஜ் ஹோட்டல்னு எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரி அழகான ஆன்ட்டிங்க இல்ல அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்க. செலியனோட கையில இருந்த காஃபி கப் அப்படியே அந்தரத்துல நிக்குது. ஊர் பூரா வெறும் ஆம்பளைங்களா சமைச்சு போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு அவரு சொல்ல செலியன் பாத்துக்கிட்டே இருக்காரு. அது என்னமோ கரெக்ட் தானே, இந்த ஆன்ட்டிக்காகவே இங்க சாப்பிட வரலாம் அப்படின்னு அந்த ஜிம்மு காட்டெருமை சொல்ல 3 பேரும் கெக்கே பெக்கேன்னு சிரிக்கிறாங்க. செலியன் முகத்துல மின்னல் வெட்டிட்டு இருக்கு. பாக்கியா 3 பேருக்கும் பிளேட் கொண்டு வந்து வச்சுட்டு சாம்பார் ஊத்திட்டு இருக்க. கவுன்சிலர் பாக்யாவோட முகத்தையும் கழுத்தையும் அப்படியே இடுப்பையும் பாத்துட்டு இருக்காரு. செலியனுக்குள்ள வெறி ஏறிக்கிட்டு இருக்கு. 3 பேரும் பாக்யாவை வளைச்சு வளைச்சு பாத்துட்டு இருக்க. செலியன் பயங்கர கடுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. புருஷனை விட்டுட்டு ஆன்ட்டி தனியா தான் இருக்கா, நான் விசாரிச்சுட்டேன், கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, நீங்க பண்ணுங்கன்னு உங்களால முடியாதா என்ன அப்படின்னு ஜிம்மு மாடு சொல்ல, கவுன்சிலர் கெக்கே கெக்கேன்னு பெருமையா சிரிக்க செலியன் ஏக டென்ஷனோட பாத்துட்டு இருக்காரு. 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல தாங்காதன்னு டேபிள படார்னு தட்டிட்டு, ஏய் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு செழியன் கோவமா வந்து கவுன்சிலர் முன்னாடி வந்து நிக்க, அவரும் எழுந்து நின்னு, டேய் நீ யாருடா அப்படின்னு கேக்க, டேய் சாப்பிட வந்தா ஒழுங்கா சாப்பிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு செழியன் கேக்க, தம்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு ஒரு அல்லக்கை கேக்குது. ஓய் பொறுக்கித்தனம் பண்றவன்னு தெரிஞ்சுதான்டா பேசுறேன்னு செழியன் கத்த, ஏய் அப்படின்னு ஒத்த விரல கவுன்சிலர் நீட்ட, அடிங்க அப்படின்னு கொத்தா கவுன்சிலரோட சட்டையை பிடிச்சிடுறாரு செழியன். யாரு ஏங்கிற, என்ன நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், பெரிய ரவுடியா நீ அப்படின்னு செழியன் கவுன்சிலரோட சட்டையை புடிச்சு விட்டு உலுக்கிக்கிட்டு இருக்க. டேய் செழியா விடுடா விடுடா அப்படின்னு பாக்யா அந்த பக்கம் நின்னு பதறிட்டு இருக்காங்க. உனக்கு ஏன்டா கோவம் வருது, நீ என்னடா அவ புள்ளையா அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, ஆமாண்டா அப்படிங்கிற செழியன் பலார்னு அரைஞ்சிடுறாரு. இப்ப அந்த ஜிம் அல்லக்கை இன்னொரு அல்லக்கை வர அவங்களே போட்டு வெளுத்து எடுக்கிறாரு செழியன். அப்படியே அது பெரிய கைகலப்பா மாறிடுது. செழியன் அவங்க 3 பேரையும் அடிக்க, அவங்க 3 பேரும் சேர்ந்து செழியன் அடிக்க, கவுன்சிலரை வெளியே தள்ளி ரோட்ல தள்ளி ஏறி அவர் மேல உட்கார்ந்து கழுத்து நெரிக்கிறாரு செழியன். கொஞ்சம் சுதாரிக்கிற கவுன்சிலரும் செழியனை கீழே தள்ளி அவர் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. பாக்யாவும் செல்வியும் ரொம்பவே பயந்து போய் கத்துறாங்க, யாராவது வாங்கல, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கத்திட்டு இருக்க. கொஞ்சம் பேர் ஓடி வந்து செலியனை அடிச்சிட்டு இருக்க கவுன்சிலரையும் எரும மாட்டையும் இழுக்க 2 பேரும் 2 பக்கமும் துள்ளிக்கிட்டு இருக்காங்க. டேய் வாடா உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு செலியன் துள்ளிட்டு இருக்க. யார்கிட்ட அப்படின்னு கவுன்சிலர் இந்த பக்கம் துள்ளிக்கிட்டு இருக்க. போதும் போதும்னு கத்திட்டு இருக்காங்க பாக்யா. செலியனை ஒரு 5-6 பேரும் இந்த பக்கம் கவுன்சிலரையும் அந்த எருமாட்டையும் ஒரு 10 பேரும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனை, என்ன பண்றீங்க அப்படின்னு நிறைய கூட்டம் சேர, விடுங்க விடுங்க அப்படின்னு எல்லாரையும் உதறிக்கிட்டு நிக்கிறாரு கவுன்சிலர். செலியன் பக்கத்துல வந்து, டேய் ஆள் தெரியாம மோதிட்டு இல்ல நீ, இது வரைக்கும் என் மேல எவனும் கை வச்சது இல்ல, அடிச்சுட்டல்ல அப்படின்னு ரத்தத்தை தொடச்சிட்டு சொல்ல, என்ன பண்ணுவ ஆ அப்படின்னு செலியன் துள்ளிட்டு இருக்க. உன்னை பாத்துக்கறேன்டா, டேய் வாங்கடான்னு கவுன்சிலர் சொல்ல, டேய் போங்கடா பொறிக்கீங்களா, இனிமே இந்த ஏரியாவில் உன்னை பார்த்து சாவடிச்சிருவேன் அப்படின்னு செலியன் கத்திட்டு இருக்க. வேண்டாம்டா வேண்டாம் சொல்றேன்ல, வேண்டாம் விடுடா விடுன்னு பாக்யா செலியனை இழுத்து பிடிக்க, விடுமா அப்படின்னு கைய உதறிட்டு நிக்கிறாரு. டேய் என்னடா இதெல்லாம், என்னடா ஆச்சு அப்படின்னு பாக்யா கேட்க, வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா நீ, யார்கிட்ட உன்னை ப்ரூவ் பண்றதுக்காக நீ இப்படி ஒரு ஹோட்டல்ல நடத்துற அப்படின்னு செலியன் கத்த. ஐயோ எனக்கு எதுவுமே புரியலன்னு கத்துறாங்க பாக்யா. ஏன்டா நீ போய் அவங்கள அடிச்ச அப்படின்னு பாக்யா கேட்க, எல்லாம் உன்னாலதாம்மா,
உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையோ அப்படின்னு செலியன் ஹை பிச்சில கத்த. நான் என்னடா பண்ணினேன்னு பதட்டமா கேக்குறாங்க பாக்யா. சொல்றதுக்கே கூச்சமா இருக்குமா, கேவலமா பேசிட்டு போறான். அவன் எப்படி பேசுறான் தெரியுமா அப்படின்னு செலியன் கேக்க. டேய் ஒண்ணுமே புரியலடா, என்னதான் நடந்தது சொல்லுங்கிறாங்க பாக்யா. அசிங்கமா இருக்குமா, எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு செலியன் உரிமைக்கிட்டு இருக்க. வா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா அப்படின்னு பாக்யா செலியனோட கைய பிடிக்க. மறுபடியும் கைய உதறிக்கிறவரு, ஒரு மண்ணு வேண்டாம், பேசாத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. ரத்தம் வந்துட்டு இருக்குடா, என் பேச்சு கேளுடா, அடிபட்டு இருக்குடா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்டா, போலாம் வா செழியா அப்படின்னு கைய பிடிக்க. படார்னு தட்டி விட்டுட்டு வண்டி எடுக்கிறாரு செழியன். செழியா இங்க பாரு செழியா அப்படின்னு பாக்யா கூப்பிட்டுட்டு இருக்க. பேசாத சொல்லிட்டேன் அப்படிங்கிற செழியன் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட. டேய் செழியா செழியா செழியான்னு பாக்யா கத்திட்டு இருக்க. தம்பி தம்பின்னு செல்வியும் கத்திட்டு இருக்காங்க. எக்கா என்னதான்க்கா நடந்தது, எதுக்கு செழியன் தம்பி இப்படி கோச்சிட்டு போகுதுன்னு செல்வி கேட்க. எனக்கும் தெரியல செல்வி, எனக்கும் தெரியல. ஐயோ அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிறாங்க பாக்யா. ஐயோ பிள்ளைக்கு பூரா ரத்தமா இருக்கே, என்னக்கா பண்ண போறாரு இப்ப அப்படின்னு செல்வி பதற. கொஞ்சம் என் போன் எடுத்துட்டு வாயேங்கிறாங்க பாக்யா. எழிலுக்கு போன் பண்ணணும்னு சொல்ல சரிக்கான்னு உள்ளர ஓடுறாங்க செல்வி. செழியன் முகத்துல கையில அங்கங்க சின்ன சின்ன பேண்டேஜோட உட்கார்ந்துருக்க. செழியா வலிக்குதான்னு அவங்க தோல்ல கைய வச்சு ஜெனி கேட்டுட்டு இருக்காங்க. உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கி விட்ட ஈஸ்வரி குத்துக்கல்லு மாதிரி எதிரில உட்காந்து பாத்துட்டு இருக்க. அவருக்கு எதிரில இருக்க சேர்ல உட்காந்து கோபி பாத்துட்டு இருக்காரு. செழியனோட ரைட் சைட்ல எழிலும், லெப்ட்ல ஜெனிய உட்கார்ந்து இருக்க. ஜெனி இந்தாங்க ஐஸ் பேக், உத்தரம் கொடுங்க அப்படின்னு அமிர்தா கொண்டு வந்து கொடுக்க. அதை வாங்கிக்கிறாங்க ஜெனி. இரு உத்தரம் கொடுக்குறேன்னு அவங்க காது கிட்ட வைக்க. வேணாம் வேணாங்கிறாரு செழியன். இரு 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 செழியா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ஜெனி உத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க. டேய் உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா, ரவுடி பையன் ஆயிட்டியா நீ, எதுக்குடா நீ அடிக்கடி சண்டைக்கெல்லாம் போயிட்டு வர, உங்க அம்மா கடை நடத்துறது உனக்கு பிடிக்கலதான், வேண்டான்னு சொல்ல சொன்னேன், உன்னை கடையில போய் சண்டை போட சொன்னேனா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க. அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அப்பாவை ஒரு பார்வை பாக்குறாரு செழியன். ஜெனி ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற செழியன், விடு ஜெனி அப்படின்னு கத்திட்டு இருக்க. டேய் இருடான்னு எழில் சொல்லிட்டு இருக்க. எழிலு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வர்றாங்க பாக்யா. அம்மா அப்படின்னு எழில் கேட்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாக்யா கேட்க. கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மருந்து போட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு எழில் சொல்ல. பாக்யா செழியன் பக்கத்துல போக எழில் எழுந்து இடம் கொடுக்கறாரு. பக்கத்துல உட்கார்ற பாக்யா செழியா அப்படின்னு தோல்ல கைய வைக்க. படக்குன்னு எந்திரிச்சிடுறாரு செழியன். பாக்யாவும் எழுந்து நின்னு, டேய் என்னடா உனக்கு எதுக்குடா இவ்ளோ கோவம் வருது, அந்த ஆள் ஏரியா கவுன்சிலரு, பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறவரு, அவர்கிட்ட பிரச்சனை பண்ண வேணான்னு சொல்லிதான் அந்த இடத்தையே ஓனர் கொடுத்தாரு, அவரை போய் அடிக்கிற, அடி வாங்கிக்கிட்டு சும்மா இருப்பாரா அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. சும்மா இருக்காம என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான் அவன், இத பாருமா, என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு அத பத்தி கவலை இல்ல அப்படின்னு செழியன் கோவமா சொல்ல. அப்படி என்னடா அவங்க மேல உனக்கு கோவம் அப்படின்னு பாக்யா கேட்க. அம்மா என்கிட்ட எதுவும் கேட்காத சொல்லிட்டேன் அப்படின்னு செழியன் கத்த. எங்கேயோ இருக்க கோவத்தை அவங்க மேல காட்டினியா நீ அப்படின்னு பாக்யா கேட்க. எங்கேயோ இருக்க கோவத்தெல்லாம் காட்டல, என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் தப்பா பேசுவான், என் அம்மாவை தப்பா பேசுவான், நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு செழியன் சொல்ல. எல்லாரும் என்னடாங்கிற மாதிரி அதிர்ந்து போய் செழியனை பாக்குறாங்க. டேய் என்னடா சொல்ற, அப்படி என்னடா சொன்னா அப்படின்னு எழில் கேட்க. இதோ பாரு, அதெல்லாம் என் வாயால சொல்ல வேணான்னு பாக்குறேன், எவ்வளவு கேவலமா பேசினான்டா அந்த ஆளு அப்படின்னு செல்லியன்னு சொல்ல. அவன் என்ன பேசுனான்னு கேக்குறேன் சொல்லுங்கிறாரு எழில். அவன் அம்மாவை பார்த்து ஆன்ட்டிங்கிறான்டா, அம்மா அழகா இருக்கிறதுனாலதான் இந்த கடைக்கே டெய்லி வர்றாங்கிறான்டா, ராஸ்கல், கரெக்ட் பண்ண வந்தது அது இதுன்னு என்னென்னமா பேசுறான் அப்படின்னு செல்லியன்னு சொல்லிட்டு இருக்க. எழில் பயங்கர அதிர்ச்சியா இருக்காரு. கோபி முகத்துல மின்னல் வெட்டுது. பாக்யா ரொம்பவே அதிர்ந்து போய் பார்க்க. ஈஸ்வரி வாயில கைய வச்சுக்கிறாங்க. அமிர்தா ஜெனி எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியோட பாக்க. டேய் என்னடா பேசுற, அவனை கொன்னு போட்டிருக்கணும்டா நீ. அம்மா யாருமா அவன், இந்த கவுன்சிலரா, அவன் பேர் என்ன, அவன் எங்கம்மா இருப்பான், மொவ்வன அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எழில் ரொம்பவே வேகமா கிளம்ப. கோபி ஓடி வந்து எழில்ல கைய புடிச்சு தடுக்கிறாரு. இருடா அப்படிங்க. என்னப்பாங்கிறாரு. இருடா இரு அப்படின்னு கோபி சொல்ல. விடுங்கப்பான்னு கைய உதறாரு எழில். அறிவு வேண்டா, கவுன்சிலர்னா ஏதாவது கட்சி பிரச்சனை ஆயிட போகுது, இந்த ப்ராப்ளம் போதாதா உங்களுக்கு, அமைதியாயிருங்க, அமைதியாயிரு, கொஞ்சம் அமைதியாயிருன்னு எழிலோட தோலை தட்டி கொடுக்கறாரு கோபி. கொதிக்குது இல்ல உனக்கு, இவ்வளவு கோவம் வருது இல்ல, அப்ப பக்கத்துலயே நின்னு அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேனே, எனக்கு எப்படி இருக்கும் சொல்றா, எனக்கு எவ்வளவு கோவம் வரும், என் அம்மாவை பத்தி எவன் வேணாலும் என்ன வேணும்னாலும் பேசுவான், அதை கேட்டு நான் பொத்திக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காரு செழியன்.
டேய் நீ வாடா செழியா, அவன் யாருன்னு காட்டுடா அப்படின்னு எழிலும் பயங்கர வெறியாக மறுபடியும் கைய பிடிச்சுக்கிற கோபி, டேய் இருடாங்க அப்பா நீங்க இருங்கப்பா அப்படின்னு எழில் கத்த, இரு கொஞ்சம் பொறுமையா இரு செழியா, என்ன இது ஆளுக்கு ஆள் கோவிச்சுக்கிட்டு அப்படின்னு கோபி சொல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா நிக்கிறாங்க. ஆன்ட்டி, அன்னைக்கே தெரிஞ்சுது அந்த ஏரியாவை பார்க்கும்போதே அந்த ஏரியா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி நல்லாவே இல்ல. ஆனா அன்னைக்கு நான் எதுவுமே சொல்லல. ஆனா நான் அன்னைக்கு நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நடந்துருச்சு. அப்படிப்பட்ட ஏரியால நம்ம எதுக்கு ஆன்ட்டி ஹோட்டல் நடத்தணும்? அவங்க உங்களை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. செழியன் வேற இப்ப சண்டைக்கு போயிருக்கான் அப்படின்னு ஜெனி சொல்ல எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. பாக்யா, என்ன ஏன் வாய மூடிக்கிட்டு நிக்கிற? பதில் சொல்லு. முதல்ல நீதான் ஓடி ஓடி போய் ஏதாவது ஒரு குழிக்குள்ள விழுவ. இப்ப மொத்த குடும்பத்தையும் தள்ளி விட தொடங்கிட்டல. தேவையா இதெல்லாம் அப்படின்னு ஈஸ்வரி கிடைச்ச கேப்ல கெடா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. அம்மா, நீ அன்னைக்கே ஏதோ பிரச்சனைன்னு சொன்னல, அந்த ஆள் தான் பிரச்சனை பண்ணினானா அம்மா அப்படின்னு எழில் கேட்க உம்முன்னு தலையாட்டுறாங்க பாக்யா. நீ அப்பவே சொல்லியிருந்தீன்னா அவன் வாய உடைச்சிருப்பேன்லமா அப்படின்னு எழில் சொல்ல. டேய் இருங்கடா கொஞ்சம் அமைதியா இருங்கடா அப்படிங்கிற கோபி. பாக்யா, நாம இருக்கிற இடத்துல இருந்து மேலதான் போக பார்க்கணும். கீழே இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் டீல் பண்ற இடத்துக்கு நாம வரவே கூடாது அப்படின்னு கோபி சொல்ல பாக்யா அமைதியா இருக்காங்க. திரும்ப திரும்ப சொன்னேன் இந்த கன்றாவி எல்லாம் வேண்டான்னு, நீ கேக்கல. இப்போ செழியனை பிரச்சனையில மாட்டி வச்சிருக்க. இன்னும் வேற என்னென்ன நடந்தா நீ அடங்குவ? நான் போய் சேர்ந்துட்டா நீ அடங்குவியா சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி ஆட ஆரம்பிக்க. அம்மா, என்னம்மான்னு கோபி கேட்க. பேசாதடா, குடும்ப நிம்மதிய கால்ல போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கா. இவள என்னன்னு கேட்காம என்ன அதட்டுறியா அப்படின்னு பையன்கிட்ட பாயிர ஈஸ்வரி. இத பாரு பாக்யா, இன்னையோட அந்த கோட்டல நீ மூடலன்னு வையேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்னு மொழிய உருட்டி மிரட்டுறாங்க ஈஸ்வரி. உன்னால வீட்ல இருக்கவங்களுக்கு பிரச்சனை வர்றத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு முந்தானைய உதறிட்டு முகத்தை திருப்பிட்டு உள்ளர போயிடுறாங்க ஈஸ்வரி. செழியா, நீ வா வான்னு செழியனோட கைய பிடிச்சு ஜெனி கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மனநிலையில நிக்க பாக்யா தவிப்போட நிக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. செல்வியும் பாக்யாவும் வண்டியில வந்து நிறுத்திட்டு இறங்க அங்க பில்டிங் ஓனர் நிக்கிறாரு. சார் வணக்கம் சார்னு பாக்யா சொல்ல, வணக்கம்மா அப்படிங்கிறவரு, என்ன மேடம் நேத்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாமே அப்படின்னு அவரு கேட்க, ஆமாங்க சார், கவுன்சிலர் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தாமா வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது அப்படின்னு அவரு சொல்ல, என் பையனை அடிச்சு போட்டுட்டாங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, உங்க பையன் தான் கவுன்சிலரை அடிச்சதா சொன்னாங்க. அவங்க ஆளுங்க வீடு தேடி வந்து என்கிட்ட தகராறு பண்ணிட்டு போறாங்கம்மா. வெட்டிருவேன் குத்திருவேன்லாம் மிரட்டுறாங்க. நான் முதல்லயே சொன்னேன்ல உங்ககிட்ட, அவன்கிட்ட பிரச்சனை எதுவும் வச்சுக்காதீங்கன்னு அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. சார், நாங்க ஏதோ வம்பா பிரச்சனைக்கு போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செல்வி சொல்ல, அவன் அரசியல்வாதிமா அப்படின்னு பில்டிங் ஓனர் சொல்றாரு. அதுக்காக அவர் பண்ற அட்டகாசத்தெல்லாம் நாங்க பொறுத்து போகணுமா? கடைக்கு வந்து என்ன பத்தி தப்பு தப்பா பேசினா என் பையன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? உங்களையும் உங்க ஒய்ஃபையும் யாராவது ஏதாவது சொன்னா உங்க பையன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாராங்க சார் அப்படின்னு பாக்யா கேட்க, எல்லாம் சரிதாம்மா, ஆனா அவங்க கிட்ட இதையெல்லாம் பேச முடியாதே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னும் 2-3 நாளைக்கு கடை திறக்காதீங்க அப்படின்னு அவரு சொல்ல, பாக்யாவும் செல்வியும் ஆன அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன, கடையை திறக்க கூடாதா அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாங்க மேடம்ங்கிறாரு அவரு. கடை திறந்து 3 நாள் தான் ஆகுதுங்க சார், அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படி? அந்த ஆளுக்காக பயந்து ஓட சொல்றீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, நான் உங்க நல்லதுக்காக தாமா சொல்றேன். உங்களை காலி பண்ண வைக்கணும்னு என் வீட்ல வந்து மிரட்டிட்டு போறாங்க. இப்ப கடைய பூட்டலன்னா வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிருவாங்க, புரிஞ்சுக்கோங்கம்மாங்கிறாரு அவரு. பாக்யா என்னம்மா பண்றதுன்ற மாதிரி செல்விய பார்க்க, என்ன கூட ஏதாவது பண்ணினாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு பில்டிங் ஓனர் சொல்ல, சார் எனக்கு புரியல, இப்போ கடையை திறக்க வேணாம்னு சொல்றீங்களா இல்ல எப்பவுமே திறக்க வேணாம்னு சொல்றீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, ஒரு 2-3 நாளைக்கு மேடம், அப்புறம் திறந்துக்கலாம். தயவு செஞ்சு கடையை திறந்து பிரச்சனைய பெருசாக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். உங்க பையன் மேல அவங்க ஆளுங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. உங்க பையனை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு பில்டிங் ஓனர். பாக்யாவும் செல்வியும் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. இது என்னடி புது சோதனையா இருக்கு அப்படின்னு பாக்யா கேட்க, அக்கா அவர் சொல்றதும் சரிதான்க்கா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. 2-3 நாளைக்கு பிரச்சனைய ஆற போட்டுட்டு ரெஸ்டாரண்ட்ட பொறுமையா திறக்கலாம்.
வீட்டுக்கு போலாம்க்கா. போய் செழியன் தம்பி என்னான்னு பாரு அப்படின்னு செல்வி சொல்ல பாக்யாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கடைய பாக்குறவங்க அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. ஹால்ல ஈஸ்வரியும் அவங்களுக்கு எதிர்த்தால கோபியும் உட்கார்ந்துருக்காங்க. செழியன் ஒரு ட்ராலி சூட்கேஸோட வர, செழியா என்ன அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு கோபி கேக்குறாரு. செழியன் மட்டும் சூட்கேஸ் எடுத்துட்டு வெளியே போக ஜெனி ஈஸ்வரி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் முகமெல்லாம் ஒரு மாறி இருக்குங்கிறாரு கோபி. ஓ, பேரன் தாய்லாந்துக்கு போறான் அதனாலயா? என்னம்மா, படம் வேலை விஷயமா தானே போறான். சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. 2 மாசம் அப்படி அப்படி வந்துருவான் அப்படின்னு கோபி சிரிப்போடு சொல்ல உம்முன்னு முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க ஈஸ்வரி. நாளைய ப்ரோமோல பாக்யா வீட்டு முன்னாடி சர்ன்னு வந்து ஒரு போலீஸ் ஜீப் நிக்குது. அதுல இருந்து 3 பேர் இறங்கி வேகமா வர, அப்போ அங்க வந்த பாக்யாவை என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க. இங்க செழியன் யாரு அப்படின்னு கேக்குறவரு அங்க வந்து நிக்கிற செழியனை பார்த்துட்டு நீதான் செழியனான்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு அவரு சொல்ல, என்ன பெரிய ரவுடியா நீ? கண்ணு மண்ணு தெரியாம கவுன்சிலர் அந்த அடி அடிச்சிருக்க. இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இவன் தான் அவங்க எல்லாரையும் அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு வந்த போலீஸ் சொல்ல, கம்ப்ளைண்டா அப்படின்னு பாக்யா அதிர்ச்சியா கேட்க, ஆமா, யோ கூட்டிட்டு வாங்க அவன அப்படின்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி நடக்க 2 போலீஸ் செழியனை கைப்பிடியா புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. பாக்யா, ஜெனி, ஈஸ்வரி எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. சார், நான் எந்த தப்பும் பண்ணலங்க சார். ஏங்க சார், என்னங்க சார், விடுங்க அப்படின்னு செழியன் சொல்லிட்டு இருக்க அவரை தர தரன்னு போலீஸ் வேனுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.